ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடிக்கான இன்டர்வியூ நடந்து முடிஞ்சது இல்லையா, அதற்கான ரிசல்ட் எப்போ வரும், ரிசல்ட் வருமா வராதா, அதற்கான தற்போதைய நிலவரம் என்ன, பணி நியமனம், அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக அங்கன்வாடி மையங்கள்லாம் மூட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துட்டு இருக்குது. அது உண்மையாக இல்லையா, ரிசல்ட் செலெக்ஷன் ரிசல்ட் எப்போ வரப்போகுது, எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த வாரங்களில் இந்த மாதங்களில் வரப்போகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அக்கா, எனக்கு அங்கன்வாடி மையத்துக்கு ரிசல்ட் எப்போ வரும், ரிசல்ட் வராதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற மெசேஜை பார்த்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் திரும்ப திரும்ப கேட்குறாங்க, இது உண்மையா, இது எந்த ஊரில் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா ரீசெண்டாக ஒரு தகவல் பரவிட்டுருக்கு. அங்கன்வாடி மையங்கள்லாம் மூட போகிறாங்க. அதனால தான் இந்த அங்கன்வாடிக்கான இன்டர்வியூ ரிசல்ட் இன்னும் வராமல் இருக்குது, வராது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் உண்மையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்களுமே, தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்கள்லையுமே இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிச்சு. இன்டர்வியூ நடந்து முடிஞ்சு அடுத்ததாக நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ யாருமே பயப்படாதீங்க, ரிசல்ட் வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வரும். பார்த்திங்க அப்படின்னா வரும் வாரங்களில் இந்த மாதத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கும் இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாவட்டங்களுக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்துடும். யாருமே இதை நினச்சி பயப்படாதீங்க. ரிசல்ட் வராது போல், காசு கொடுத்து சேர்ந்துட்டாங்க. இது நிறைய பேரோட டவுட்டாகவே இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா காசு கொடுத்து தான் இந்த வேலையை வாங்கிட்டாங்க, செலெக்ஷன் லிஸ்ட் வந்துட்டு அவங்க போஸ்டிங் போயிட்டாங்க அப்படின்னு நிறைய ஒரு சில மக்கள் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்து நம்ம கமெண்ட்ஸ் நிறைய பேர் உண்மையாலுமேவா அப்போ ரிசல்ட் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கவும் இல்லை. அதாவது ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் செலக்டடாக நான் செலக்டடாக அப்போவே முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட இன்டர்வியூ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, நான் நல்லாவே இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே நான் சரியாக பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கவலையப்படாதீங்க, நீங்கள் செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறமா ஒரு பொய்யான தகவல் என்னென்னா, அங்கன்வாடி மையங்கள்லாம் மூட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துட்டுருக்கு. அது முற்றிலும் பொய்யானது. அமைச்சர் கீதா ஜீவன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கன்வாடிகள் இயங்கும், அமைச்சர் உறுதி. அதாவது கண்டிப்பாக அங்கன்வாடி மையம் எந்த சூழ்நிலையிலும் மூடப்படாது. ஏன்னா அங்கன்வாடி மையம் குழந்தைகளுக்காக, மழலை பருவ குழந்தைகளுக்காக உள்ளது, கண்டிப்பாக மூடப்படாது. அதாவது அதற்கப்புறமா இந்த தகவல் முற்றிலுமே வதந்தி, யாருமே இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக யாருமே இதை நம்பாதீங்க. கண்டிப்பாக ரிசல்ட் கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. இதற்கப்புறமா பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள 54,482 அங்கன்வாடி மையங்களும் கண்டிப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதிய குறு மையங்கள் தொடங்குவது உள்ளிட்ட பணிகளுக்கான புள்ளி விவரங்கள் சேகரிப்பு. விரைவில் 7,783 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 7,800 காலி பணியிடங்களும் கண்டிப்பாக நிரப்பப்படும். கண்டிப்பாக அப்போது செலெக்ஷன் லிஸ்ட் வரதான் போகுது. யாருமே அதை நினச்சி பயப்படாதீங்க. ஐயோ ரிசல்ட் வருமா வராதா, எப்போ வரும், என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. கண்டிப்பாக அங்கன்வாடி மையங்கள்லாம் மூடப்படாது. அப்படி மூடுறதா இருந்தால் இன்டர்வியூவே நமக்கு நடத்தியிருக்க மாட்டாங்க. எந்த அறிவிப்பும் இல்லாமல் அங்கன்வாடி மையங்களை மூட மாட்டாங்க.
செலெக்ஷன் லிஸ்ட் எப்போக்கா வரும்? இதுதான் வந்து டவுட்டு. அப்புறம் நான் வளவலன்னு பேசுகிறேன் அப்படி சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்தளவில் நமக்கு இந்த மாதத்திலே வந்து நிறைய மாவட்டங்களுக்கு வரும். குறிப்பாக தென்காசி மாவட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி, அப்புறம் வந்து மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதமே வந்து இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை, செங்கல்பட்டு, அரியலூர் மாவட்டம், இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்டர்வியூ நடந்து முடியாத காரணத்தினால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் டிலே ஆகிட்டே வந்து வருது அங்கன்வாடி ரிசல்ட்டை பொறுத்தளவு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எலெக்ஷன் டைமுன்றதுனால இதனாலே கவர்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு இப்போ வந்து நிறையா முகாம் நடத்துகிறாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரியான முகாம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி இந்த ஒர்க்கர்ஸ், அதாவது கவர்மெண்ட்டில் உள்ள ஒர்க்கர்ஸ் தான் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து செலெக்ஷன் ரிசல்ட்டு எல்லாம் பார்த்து சரி பண்ணி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான வெளி வேலைகள் எலெக்ஷன் டைமுன்றதுனால கொஞ்சம் நமக்கு தாமதமாகுது, வேறு ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் வரும். இந்த ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பருக்குள்ளே எல்லா தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ கவலையே படாதீங்க. நீங்கள் இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. ப்ளஸ் என்னோடய 10th 12th மார்க்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 80% மேலே தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்டட் தான். ஸோ யாருமே வந்து கவலைப்படாதீங்க. இந்த மாதம் இன்னும் 2 மாதத்துக்குள்ளே எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து ரிசல்ட் வந்து குறிப்பாக சேலம், நாமக்கல் மாவட்டத்திலலாம் அடுத்த மாதங்களில் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட்டை வந்து பற்றி யாருமே வந்து பயப்படாதீங்க. கண்டிப்பாக பணி நியமன ஆணை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சதுன்னா இந்த வருடம் முடிவுக்குள்ளேயே இன்னும் 4-5 மாதங்களுக்குள்ளேயே உங்களுக்கு பணி நியமனம் வந்து வழங்கிடுவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து முக்கியமாக யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேண்டிகேப்பாக நீங்கள் விடோவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வழி கல்வி நீங்கள் பயின்றிருந்தீங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்குமே முன்னுரிமை கொடுத்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலுமே ஒரு நார்மல் போஸ்டிங், ஒரு பொது போஸ்டிங் ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு ப்ரையாரிட்டி போர்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட ப்ரையாரிட்டியும் இருக்குது, நான் நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து எனக்கு மார்க்கும் வந்து நல்ல பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகி இந்த வருஷம் முடிவுக்குள்ளேயே நீங்கள் வேலைக்கு போயிடலாம். ஸோ யாருமே ரிசல்ட் எப்போ வரும், ரிசல்ட் வந்து வருமா வராதா, நிறைய பேர் சொல்கிறாங்க மணி கொடுத்து வாங்கிட்டாங்க, செலெக்ஷன் ரிசல்ட்டில் பொறுத்தளவில் காசு கொடுத்து அவங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அவங்க பேர் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. கண்டிப்பாக மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுது. யாரும் அந்த மாதிரி உங்களை சொன்னாங்க அப்படின்னா நம்பாதீங்க. முழுக்க இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் உங்களோட மார்க்கின் அடிப்படை ப்ளஸ் உங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி வந்து நடந்துக்கிட்டீங்க அதை பொறுத்து தான் வந்து நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.